எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். தேவன் அவருடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். தேவன் அவருடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி. தேவாவியானவர் ஜீவ வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவர் தமது வசனத்தை அனுப்புகிறார் எழுதியிருக்கிறபடி நீர் வசனத்தை எங்களுடைய உள்ளங்களிலே அனுப்புகிறபடியால் நன்றி. உம்முடைய வார்த்தைகள் நீர் விரும்புகிற நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதாக. அது மாதிரி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு வந்திருக்கிறது நல்லது. தொடர்ந்து வாருங்கள். இயேசுவை பற்றிய சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மேன்மையடையும். வேதம் சொல்கிறது, இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இயேசு யாரு? இயேசு யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் மனிதனாக வந்த தேவன். வெறும் மனுஷன் கிடையாது. பாருங்க, மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்தாராம்? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவர் என்று மக்கள் கேட்பார்களானால், வேதம் சொல்கிறது தேவன் நல்லவர், நன்மை செய்கிறவர் என்று வேதம் பதில் சொல்கிறது. பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையாயிருக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஆதியில் பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு தான் மனிதனை தேவன் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் மனுஷன் பிசாசின் கையில் விழுந்துட்டான். பாருங்க, பிசாசுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து பிசாசு சொன்னபடி செய்து தேவனுடைய வார்த்தையை நிராகரித்து பாவம் செய்து பிசாசுடைய ஆளுகைக்குள்ள போயிட்டான். இந்த பிசாசு யாருன்னு கேட்டிங்கன்னா, அவன் தீமை செய்கிறவன். அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான் என்று அவனை குறித்து இயேசு சொன்னார். அவனுக்கு நன்மை செய்ய தெரியாது. பாருங்க, பாவம், சாபம், வியாதி, தரித்திரம், இன்னும் சொல்ல முடியாத தீமைகள் எல்லாம் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. எந்த தீமையும் தேவனிடத்திலிருந்து வருகிறது கிடையாது. பாருங்க, கர்த்தரினார் என்பதை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. எந்த தீமையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது கிடையாது. எல்லா தீமைகளும் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, மனுஷனுடைய பிரச்சனை என்னன்னா, பாவம் செய்து பிசாசினுடைய கையில் விழுந்ததுனால அவனுடைய கையிலிருந்து தப்பி வருவதற்கு பலன் மனுஷனுக்கு கிடையாது. கவனிங்க, மனுஷன் பெரிய ஸ்டாராக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் ஸ்டாராக இருக்கலாம், சினிமா ஸ்டாராக இருக்கலாம், நீ என்ன ஸ்டாராகவும் இருக்கலாம். ஆனால் பிசாசுடைய கையிலிருந்து மட்டும் தப்புவதற்கு மனுஷனுக்கு பலன் இல்லை. கவனிங்க, பிசாசை ஜெயிக்கிறதுக்கு மனுஷனால முடியாது. ஆனால் நற்செய்தி என்னவென்றால், மனிதனை பிசாசுடைய கரத்திலிருந்து மீட்கும்படி, தீய பிசாசினிடத்திலிருந்து மனுஷனை விடுதலையாக்கும்படி, மனுஷனுக்கு நன்மை செய்யும்படி, மனுஷனை வாழ வைக்கும்படி, அவனுடைய வாழ்க்கையை நன்மைகளால் நிரப்பும்படி, பாருங்க, தேவன் இயேசுங்கிற பேரில் இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். கவனிங்க, அவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் செய்த நன்மை, பிரதானமான நன்மை பாவ மன்னிப்பு. பாருங்க, ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு சொல்றாரு, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறாரு. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டானோ இல்லையோ, திமிர்வாதத்திலிருந்து பாருங்க
விடுதலை வந்துருச்சு, சுகம் வந்துருச்சு. பாவ மன்னிப்பு என்கிற நன்மையை கொடுக்கிறாரு. அப்புறம் சுகம் என்கிற நன்மையை கொடுக்கிறாரு. ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு, ஸ்திரியே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். சொன்ன மாத்திரத்தில் அருமையானவர்களே, 18 வருஷமா கூனியா இருந்த ஒரு பெண் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பாருங்க, சுகம் என்கிற நன்மையை கொடுக்கிறாரு. அப்புறம் தேவைகளை சந்திக்கிற நன்மைகளை செய்கிறாரு. அப்புறம் சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து மக்களை விடுதலையாக்குகிற ஒரு நன்மையை செய்கிறாரு. இவ்விதமாக அருமையானவர்களே, எல்லா விதமான நன்மைகளையும் செய்கிறவர் தான் இயேசு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இன்றைக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறாரு. பாருங்க, அவருடைய நன்மைகள் எல்லாருக்கும் கிடைக்கும்படி கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். மனு குலத்தினுடைய எல்லா தீமைகளையும் தன்மையிலே எடுத்துக்கொண்டு. ஆச்சரியமான காரியம் பாருங்க, யாரும் இதை செய்ய முடியாது, கடவுள் தான் இதை செய்ய முடியும். ஆனால் கடவுள் செஞ்சிருக்கிறாரு. அவருடைய அன்பின் மிகுதியினால இந்த நன்மையை மனுக்குலத்திற்கு செய்திருக்கிறாரு. எல்லா தீமைகளையும் தன்மையிலே வாரி போட்டுக்கொண்டு அந்த தீமைகளை சுமந்து தீர்த்து அந்த தீமைகளுக்கு முடிவு கட்டி 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழுந்து பாருங்க, இன்றைக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிகிறார். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில வந்த இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிகிறார். ஆகவே அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒன்றும் இல்லை, இயேசுவே நீர் என் ஆண்டவர், என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லி இந்த இயேசுவுக்கு அழைப்பு கொடுங்கள். பாருங்க, வாழ்க்கை நன்மைகளால் நிரம்பும். இருக்கிற தீமைகள் எல்லாம் மறைஞ்சிரும். உங்க பலனால் அது மறைய போறதில்ல. இயேசு வரும் பொழுது, இயேசு வாழ்க்கையிலே வெளிப்படும் போது பாருங்க, தீமைகள் மறைந்து போய் விடுகிறது, நன்மைகள் பெருக ஆரம்பிக்கிறது. ஆகவே இதுவரைக்கும் ஆண்டவராய் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவங்க இருப்பீர்களானால், இயேசுவே நீர் ஆண்டவர், என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்களுக்கு தேவன் வசனத்தின் மூலமாக வாழ்வு கொடுக்கிறார். நல்வாழ்வு, வெற்றி வாழ்வு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், விசுவாசிகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்வாழ்வும் வெற்றி வாழ்வும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்துருக்கிறீங்க? எல்லாரும் உயர்த்தி காண்பிப்போம். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. பிசாசு கேட்டானா, இதை பார்த்தானா பறந்துருவான். அவனுக்கு பிடிக்காத விஷயம் இந்த வேத புஸ்தகம் தான் பாருங்க, வேத வசனங்கள் தான். நாம இதை அண்டிக் கொள்ளும் போது பாருங்க, பிசாசு காத வழி பறந்துடுறான். அருமையானவர்களே, அவனை ஜெயிக்கிறது ரொம்ப லேசு. எப்படின்னா, வசனத்தை பற்றி கொள்ள வேண்டும். கவனிங்கள், தேவன் வார்த்தையின் மூலமாக அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நல்வாழ்வை தருகிறார். இப்போ ஒரு சில வசனங்களை பார்ப்போம். உபாகமத்தின் புஸ்தகத்துக்கு போங்க. உபாகமம் 4வது அதிகாரம், உபாகமம் 4:40 வசனம் பாருங்க. நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாயிருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய். பாருங்க, நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கு, நீங்கள் நீடித்த நாட்களாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு இந்த கற்பனைகளை கை கொள்ளுங்கள். பாருங்க, அப்ப நல்வாழ்வு அருமையானவர்களே தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது, பொதியப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 33 வசனம் பாருங்க. 5:33, நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். பாருங்க, பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி தேவன் விதித்த வழிகள் எல்லாவற்றிலும், தேவன் கொடுத்த வார்த்தைகள் எல்லாவற்றின்படியையும் நடக்க கடவீர்கள். தேவனுடைய வார்த்தையை கவனிக்கும் போது அருமையானவர்களே, பிழைப்பு, சுகிப்பு, நீடிய வாழ்வு
அது பலனாக வருகிறது. 6வது அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. எத்தனை வசனம் பாருங்க. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நாம எப்படி இருக்கணுமா? பார்த்து சொல்லுங்க. மிகவும் விருத்தி அடையணுமா? கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேன் ஓடுகிற நலம் விசாலமான கிறிஸ்தவ ஜீவியம். சிலர் சொல்லுவாங்க பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையே கஷ்டம் பிரதர், கிறிஸ்தவ வாழ்க்கையே இடுக்கம் பிரதர், கிறிஸ்தவ வாழ்க்கையே நெருக்கம் பிரதர். இப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் பேசுகிறார்கள். நிறைய விசுவாசிகள் அப்படி நம்புகிறார்கள். பைபிளில் போட்டிருக்குது இல்லையா? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் சொல்லி போட்டிருக்குது இல்லையா அப்படின்னாரு ஒருத்தர். கவனிங்க, அது இடுக்கமான வாசல் தாங்க போட்டிருக்குது. இடுக்கமான ராஜ்யம்னு போடல, இடுக்கமான வாழ்க்கைன்னு போடல. வாசல் இடுக்கமான வாசல் தான். அதை யாரும் மாற்ற முடியாது. ஏன்னா ஒரே ஒரு வழிதான். அவருடைய பெயர் யாரு? இயேசு இல்லையா? இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா பாருங்க, ஒரே கூட்டமாக இருக்கும். ஆனால் ஒரு டர்ன் ஸ்டைல்னு ஒன்று போட்டு விட்ருப்பாங்க. ஒரு குச்சி மாதிரி நீட்டிட்டு இருக்கும். அதுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு அப்படி திருகுனா அங்கிட்டு போயிடுவாங்க. பாருங்க, அதுக்கு பேர் டர்ன் ஸ்டைல். அவ்வளவு கூட்டமும் முதுன்னு உள்ளே போக முடியாது. ஒவ்வொருத்தராக தான் போக முடியும். பாருங்க, அது என்னது? இடுக்கமான வாசல். அதே போல தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு பாருங்க, இயேசுவாகிய வழி. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியில் அவரை சந்தித்து அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு தான் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குதுங்க? பாருங்க, அப்ப வாசல் இடுக்கம் தான். இயேசுவே சொல்லிட்டாரு, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க சொல்லி. ஆனா உள்ள நுழைஞ்சிட்டா அது தேவனுடைய ராஜ்யம். பாருங்க, ரட்சிப்பின் வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிட்டா இது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். அருமையானவர்களே, இந்த பாக்கியத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம்னா இது எண்ணி எண்ணி நம் கர்த்தரை துதிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். கவனிங்க, இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள மிகவும் விருத்தி அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரு. பாலும் தேனும் இருக்குதுப்பா, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பேசாம அங்கே இரு அப்படி சொல்லல. பாலும் தேன் ஓடுகிற தேசம் இது. இதுல நீ மிகவும் விருத்தி அடையணும், ஃபிளரிஷ் ஆகணும், வளரணும், முன்னேறணும். இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ராஜ்யங்க தேவனுடைய ராஜ்யம். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இரு. இப்போ 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். என்ன விவரமா பேசுறாரு பாருங்க. அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி, எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி. கர்த்தருடைய கற்பனைகளையும் கர்த்தருடைய கட்டளைகளையும் கை கொள்றதுனால அவருக்கு பெரிய லாபம் வந்துடுறது இல்லைங்க, அவருக்கு பெரிய நன்மை உண்டாகிறது இல்லை. கர்த்தருடைய கற்பனைகளையும் கர்த்தருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது நமக்கு லாபம் உண்டாகிறது, நமக்கு நன்மை உண்டாகிறது. இருக்கிறீங்களா? அப்ப வேத புஸ்தகம் அருமையானவர்களே நம்முடைய நன்மைக்காக, வேத வசனங்கள் நம்முடைய லாபத்திற்காக தேவன் கொடுத்திருக்கிறாரு. மிகுந்த ஜாக்கிரதையோடு இதை அணுக வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லா தான் இருக்கிறாரு, நமக்கு தான் நன்மை வேணும். நன்மை எங்க இருந்து வரப்போகுது? தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருந்து வரப்போகுது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு நன்மை உண்டாகும்படி
நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், எனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், எனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். இன்னொரு வசனம் பாருங்க, உபாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம், உபாகமம் 12:28 வசனம் பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதனால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள். என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி. இன்னைக்கு சில ஆட்களை பார்க்குறோம் உலகத்தில், பாருங்க, இருக்கிறாங்க மறைஞ்சிடுறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட நீ அப்படி இருக்கிறது இல்லை, உன் குடும்பம் அப்படி இருக்கக்கூடாது, நீங்க சந்ததி சந்தானமா என்றென்றைக்கும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கவனிங்கள், அதற்கு தான் பாருங்க கர்த்தர் அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆகவே நாம் என்றென்றைக்கும் நன்றாக இருக்கணும், நாம் பிழைத்து சுகித்து நீடித்து இருக்க வேண்டும், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் மிகவும் விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக தேவன் அவருடைய வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே வார்த்தையின் சத்தியங்களை ஆழமாய் கவனிக்க வேண்டும். இப்போ சமீப காலமாக பாருங்க, ஒரு சத்தியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்த சத்தியம். அதில் ஆத்மாவை குறித்த சத்தியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆத்மா என்பது நம்முடைய மனது. பாருங்க, ஆத்மா என்பது நம்முடைய சிந்தையை குறிக்கிறதாய் இருக்கிறது. நம்முடைய சிந்தை, நம்முடைய மனது, அருமையானவர்களே, தேவனுடைய சத்திய வார்த்தைகளால் நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கவனிங்க, இந்த மைண்டு தான் நம்முடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுகிற கண்ட்ரோலிங் டவர். இன்னைக்கு விமானங்கள் பறக்குது இல்லையா? எப்படி பறக்குதுன்னா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டவர் வச்சிருக்கிறாங்க அங்கங்கே விமான நிலையங்களில். அந்த கண்ட்ரோலிங் டவரில் இருந்து தான் அந்த விமானிக்கு பாருங்க செய்திகள் அனுப்பப்படுகிறது. அந்த கண்ட்ரோலிங் டவர் தான் மேலே பறக்கிற விமானங்களை கட்டுப்படுத்துகிறது. கவனியங்கள், அதனால தான் ஃப்ளைட் ஒன்றுக்கு ஒன்று மோதிராம பாருங்க போக வேண்டிய இடத்துக்கு பத்திரமாய் போய் சேருகிறது. நான் சொல்லுகிறேன், ஃப்ளைட்டுக்கு கண்ட்ரோல் டவர் இருக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு டவர் நம்முடைய மைண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய மனது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனது முக்கியமான பங்கு வகிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, கர்த்தர் இந்த மனதில் 3 காரியங்களை வச்சிருக்கிறாராம். ஒன்று இன்டலெக்ட்னா அறிவுத்திறன். அடுத்தது இமோஷன்னா உணர்ச்சிகள். அடுத்தது வில், சித்தம் கொள்ளும் ஆற்றல். இந்த 3ஐயும் மனசில் வச்சிருக்கிறாராம். அறிவுத்திறன், உணர்ச்சிகள், சித்தம் கொள்ளும் ஆற்றல். இந்த சித்தம் கொள்ளும் ஆற்றல் இருக்குது, இது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஏன்னா வாழ்க்கையில் நம்ம என்ன தீர்மானங்கள் எடுக்கிறோமோ அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை செல்லும். இப்போ நல்ல தீர்மானங்கள் எடுத்தோம்னா நல்ல பாதையில் போகும் நம்முடைய வாழ்க்கை. தவறான தீர்மானங்களை எடுத்தோம்னா தவறான பாதையில் நம்முடைய வாழ்க்கை போகும். கவனிங்க, தேவன் எப்படி விரும்புகிறார்னா, அவருடைய வார்த்தைகள் நம்முடைய மனதை நிரப்பினதன் மூலமாக அவரை போல சிந்திக்கிறவர்களாக, அவருடைய ஆலோசனையின்படி நடக்கிறவர்களாக, அவருடைய வார்த்தையை கேட்டு சரியான தீர்மானங்களை எடுத்து சரியான பாதையிலே செல்லும்படியாக நம்முடைய மனது, அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கவனிங்க, அதனால தான் மனசை பாருங்க வேற எதுக்கும் கொடுக்க கூடாது, மனசை கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? திருப்புங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாயிருப்பதாக. இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குது? Let the word of Christ dwell in you richly. தமிழில்
அந்த டிரான்ஸ்லேஷனை வாசிக்கிறேன், விளங்குற மாதிரி வாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய உள்ளத்தையும் மனதையும் நிறைக்க இடம் கொடுங்கள். அதான் சரியான மொழிபெயர்ப்பு. மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை உங்களுடைய உள்ளத்தையும் மனதையும் நிறைக்க இடம் கொடுங்கள். எல்லாரும் சொல்லுவாங்க இடம் கொடுங்கள். நீங்க இடம் கொடுக்கலன்னா தேவனுடைய வார்த்தை உங்க மனசை நிரப்பாது. தேவன் எப்படி விரும்புறாரு? உங்க மனது முழுவதும் தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரு. ஆனா நீங்க இடம் கொடுக்கலன்னா உங்க மனசு தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பாது. கவனிங்கள். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, வார்த்தைகள் மனதை நிறைக்கும்படி நீங்க தான் மனசை திறந்து கொடுக்கணும். தேவனுக்கு நீங்க தான் இடம் கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க தான் இடம் கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது தேவனே உள்ள வந்துடுறாரு, வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறாரு. அருமையானவர்களே, சரியான பாதையில் நம்மை நடத்துகிறாரு. தேவன் உள்ள வந்து நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்துவாரானால், நான் சொல்லுறேன், வாழ்க்கையில குறைவுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஆசீர்வாதம் என்பது அருமையான ஆராய் ஓடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, நாம தான் தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும். சில ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள் சொல்றாங்க, பிரதர் நாம அவருக்கு இடம் கொடுத்தா என்ன, இடம் கொடுக்காட்டி என்ன பிரதர், கர்த்தர் சர்வ வல்லவர், அவர் எல்லாத்தையும் என்ன செய்வாரு, பார்த்துக்கிடுவாரு. இல்லை, அது சோம்பேறித்தனமான பேச்சு. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, இது பொறுப்பற்றவருடைய பேச்சு. இதுதான் பாருங்க தோல்விக்குள்ளே நடத்துகிறது. தேவனுடைய மக்களை கவனிங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தோற்று போய் கிடக்குறாங்கன்னா அதுக்கு கர்த்தர் காரணம் கிடையாது, இவங்க தான் விட்டுட்டாங்க. ஏதோ ஒரு வசனத்துக்கு ஒவ்வாத கருத்துக்களை பிடிச்சிக்கிட்டு இவங்க தான் பாருங்க விட்டுட்டாங்க, தோத்து போயிட்டாங்களே ஒழிய கர்த்தர் பாருங்க இவங்க தோல்விக்கு காரணர் அல்ல. கர்த்தர் வெற்றியை வச்சிருக்கிறாரு. வசனத்தை கவனிக்கும் போது, வசனத்தினால் நம்முடைய மனதை நாம் நிறைக்கும் போது, தேவனுடைய ஆலோசனைகள் நம்முடைய உள்ளத்தை நிறைக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின்படி நம்மை நடத்துகிறார். கர்த்தருடைய பாதையில் நம்ம நடக்கும்போது அது நீதியின் பாதை. அருமையானவர்களே, அந்த பாதையில அருமையானவர்களே மரணம் கிடையாது. கர்த்தருடைய பாதைகள் ஜீவ பாதைகள், கர்த்தருடைய பாதைகள் நீதியின் பாதைகள். அந்த பாதையிலே மரணம் இல்லை. அந்த பாதைகள் எல்லாம் சமாதானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பாதைகள் இனிதான பாதைகள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் இனிதான பாதையில் நடக்க விரும்புறீங்க? வாழ்க்கை அருமையானவர்களை இனிதான பாதையிலே பயணம் பண்ணும்படி பாருங்க கர்த்தர் விரும்புகிறார். ஆனா நிறைய மக்கள் அப்படி விட்டதுனால தோற்று போய் கிடக்குறாங்க. பெரிய பாவங்களை செஞ்சதுனால தோத்து போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. விபச்சாரம் பண்ணிட்டாங்க பிரதர், வேசித்தனம் பண்ணிட்டாங்க பிரதர், கொலை பண்ணிட்டாங்க பிரதர், அதனால தான் தோத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு சுபாவம் என்னன்னா, இவங்க பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் திட்டமிட்டு செய்ய மாட்டார்கள். பாருங்க, எப்ப பாவத்தில் சில நேரங்களை தவறிடுறோம்னா, விழுந்துடுறோம்னா, கவனக்குறைவினால, அஜாக்கிரதையினால, பாருங்க பிசாசினுடைய வஞ்சகத்துக்கு இடம் கொடுத்து நம்ம சில நேரங்களில் தவறு பண்ணிடுறோம், பாவம் செஞ்சிடறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுடைய சுபாவம் என்னன்னா, திட்டமிட்டு அவங்க பாவம் செய்யவே மாட்டாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குதுங்க? ஏன் தெரியுமா? அருமையானவர்களே, வாசிக்கலாம், வசனத்திலிருந்தே பார்த்துருவோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இப்போ 9ஆம் வசனம் பாருங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. போதும் பாருங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அந்த வித்துனா என்னதுங்க? அந்த வித்துனா அருமையானவர்களே அவருடைய வார்த்தை தான். அவருடைய வார்த்தை அவருடைய ஜீவனை அடக்கியதா இருக்கிறது. அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்துக்குள்ள போனதுனால அவருடைய சுபாவம் நமக்குள்ளே வந்து விட்டது. தேவனுடைய டிஎன்ஏவே நமக்குள்ள இருக்குது. இருக்கிறீங்களா? நாம தேவனுக்கு பிறந்த தேவனுடைய சொந்த பிள்ளைகள். சில சொல்லுவாங்க தத்து பிள்ளைகள் சொல்லுவாங்க.
அது ஒரு கருத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ரியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் அவருக்கு சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய சுபாவத்துக்கு பங்காளிகளாய் நாம் இருக்கிறோம். கவனிங்க, அப்போ தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்கிறபடினால அருமையானவர்களே, தேவன் பாவம் செய்யாதவர் இல்லையா? அப்போ பாவம் செய்யக்கூடிய அந்த மனநிலை தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேச்சுரலா உண்டாகிறது கிடையாது. கர்த்தர் சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டு சரியான தீர்மானங்களை எடுத்து நாம வாழும்போது வாழ்க்கை வெற்றிகரமாய் இருக்கும். தோல்விங்கிற பேச்சுக்கே கிறிஸ்தவ வாழ்க்கையில இடம் கிடையாது. பின்மாற்றம்ங்கிற பேச்சுக்கே கிறிஸ்தவ வாழ்க்கையில இடம் கிடையாது. ஆல்வேஸ் கோயிங் ஃபார்வர்ட், எப்போதும் முன்னேறி செல்கிற ஆட்கள் தான் நாம. இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. அருமையானவர்களே, ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் மனதை நிரப்புவதற்கு இடம் கொடுங்கள். கர்த்தர் இடம் கொடுங்கள் சொல்லும்போது நீங்க இடம் கொடுக்கலன்னா அது பாவம். சின் ஆஃப் ஒமிஷன் சொல்லுவாங்க. சின் ஆஃப் கமிஷன் ஒன்று இருக்குது, சின் ஆஃப் ஒமிஷன் ஒன்று இருக்குது. சின் ஆஃப் கமிஷன்னா செய்யக்கூடாததை போய் செய்யறது. சின் ஆஃப் ஒமிஷன்னா பாருங்க, செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுறது. தேவனுடைய வார்த்தைக்கு மனதிலே முழு இடத்தையும் கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லும்போது நாம கொடுக்காம விட்டுட்டோம்னா சின் ஆஃப் ஒமிஷன், அது பாவம். பாவம் ஏற்படும் போது பாருங்க, பிசாசு ஓடியாந்துடுறான் உள்ள. அவனுடைய அழிவின் வேலைகள் உள்ள வந்து விடுகிறது. அவன் விரும்பத்தகாத காரியங்களை வாழ்க்கையில செய்கிறான். அப்ப ஜாக்கிரதையாய் அருமையானவர்களே இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு பாருங்க முதலிடம் கொடுத்து எப்போதும் கர்த்தருடைய வார்த்தையின் சிந்தையை உடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம், மாம்ச சிந்தை மரணம், அது தோல்வி, அது ஃபெயிலியர். பாருங்க, மாம்ச சிந்தைக்கு, அதாவது வார்த்தைக்கு எதிரான சிந்தைக்கு ஒரு நாள் இடம் கொடுக்கக்கூடாது. எனக்கு சேர்த்து தான் பேசிட்டு இருக்கிறேன் நான். கவனிங்க, திருமண காரியம்னு வரும்போது வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு கவனிக்கணும். பாருங்க, ஒரு ஆள் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு அவரோட ஒரு தொழில் பண்ண போறோம்னு சொல்லி யோசிக்கும் போது பாருங்க, வார்த்தை என்ன சொல்கிறதுன்றத கவனிக்கணும். குடும்ப வாழ்க்கை என்று வரும்போது கணவன் மனைவி அன்பு உறவு என்று வரும்போது வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை கவனிக்கணும். பிள்ளைகளை வளர்ப்பது என்று வரும்போது அருமையான வார்த்தை என்ன சொல்கிறது என்று கவனித்து அருமையான வார்த்தையின் ஆலோசனைக்கு நம்மை அர்ப்பணிப்போமானால் அருமையானவர்களே எதிர்காலம் நல்லா இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். அப்ப நம்முடைய மனது தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய தேவன் நிறைவின் தேவன். இருக்கிறீங்களா? இந்த நிறைவின் தேவனை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் மனசை எப்படி நிரப்புறது என்ற சத்தியத்துக்கு வருவோம். நம்முடைய தேவன் பாருங்க ஒரு நிறைவின் தேவன். நம்முடைய வாழ்க்கை எல்லா நன்மைகளாலும் நிரம்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை சுகத்தினாலும் பலத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் எல்லா விதமான வெற்றியினாலும் நிரம்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு ஆரம்பமே, அதுக்கு அஸ்திபாரமே நம்முடைய மனது தான். மனதிலே அருமையானவர்களே தேவனுடைய வார்த்தைகள் நிறைந்திருக்கும் போது தான் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் நிறைவின் தேவன். வாசிக்கலாம். நிறைவின் தேவனை பற்றி ஒரு சில வசனங்களை பார்ப்போம். எபேசியர் 1 23 வசனம் பாருங்க. எபேசியர் 1:23. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு இயேசுவை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். தேவன் எப்படிப்பட்டவரா? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இன்னொரு முறை சொல்லுவோம், என் தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஏதாவது வாழ்க்கையில் குறைவு இருக்குதா? நான் சொல்லுறேன், அந்த குறைவு நீங்கும். கர்த்தர் அந்த குறைவை மாற்றி போடுவார், நிறைவை கட்டளையிடுவார். நம்புங்கள். பாருங்க, ஏன்னா தேவன் எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்று நாம வாசிக்கிறோம். சபையை நிறைவுள்ள ஒரு இடமாக மாற்றும்படி இயேசுவை
சபைக்கு தேவன் தலையாக தந்திருக்கிறாராம். கவனிங்க, சபையை போல அருமையானவர்களே தெய்வீக நன்மைகள் நிறைந்த ஒரு இடம் எங்கேயுமே கிடையாது. அதனால தான் சபைக்கு வருவது ரொம்ப முக்கியம். பைபிளில் நீங்கள் வாசித்திருக்கிறீங்களா? கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சபைக்கு வரும்போதெல்லாம், ஆராதிக்கும் போதெல்லாம், வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் அருமையானவர்களே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். காலையில் வந்துட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தலையில் சுமந்துட்டு தான் போகிறோம் நம்ம. கவனிங்க, ஏன்னா இது அப்பேற்பட்ட ஒரு இடம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சபை. அந்த சபைக்கு இயேசு பாருங்க தலையாய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். கவனிங்க, தலையில்லாத சரீரத்தை யோசித்து பார்க்குறீங்களா? தலையில்லாத சரீரம் அது குறைவுள்ள சரீரம், செத்த சரீரம், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத சரீரம். கவனிங்க, சபை குறைவுள்ள சபையாய், செத்த சபையாய், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத சபையாய் இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. ஆகவே இந்த சபைக்கு தேவன் இயேசுவை தலையாக தந்திருக்கிறார். ஏன்னா இது நிறைவுள்ள சபையா இருக்கணும், இது ஜீவனுள்ள சபையா இருக்கணும், இது சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உள்ள சபையா இருக்கணும். இருக்கிறீங்களா? பாருங்க, அப்படிப்பட்ட ரீதியில சபையை பாருங்க தேவன் இயேசுவை தந்து நிறைவை தந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த சபையில இயேசு தலைவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய மகிமையின் பிரசன்னம் சபையிலே நிறைந்திருக்கிறது. பாருங்க, கர்த்தர் நம்முடைய சபையின் தலைவராக இருக்கிறார் போது நம்முடைய குடும்பங்களின் தலைவராய் அவர் இருக்கிறார். பாருங்க, நம்முடைய தொழிலுக்கு அவர் தலைவராக இருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தலைவராக இருக்கிறார், நம்முடைய எதிர்காலத்துக்கு அவர் தலைவராக இருக்கிறார். அவர் தலைவராக இருக்கும்போது ஒரு குறைவும் இருக்கவே முடியாது. கர்த்தர் எல்லா நன்மைகளாலும் நம்முடைய வாழ்க்கையை நிரப்புகிறவராய் இருக்கிறார். பாருங்க, சபைக்கு தலைவராய் இருக்கிறார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், எங்களுடைய சபைக்கு கிறிஸ்து தலைவராக இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், எங்களுடைய சபைக்கு கிறிஸ்து தலைவராக இருக்கிறார். அப்படி சொல்லும் போதே நீங்க என்ன சொல்றீங்க? எங்க வாழ்க்கைக்கு, எங்க குடும்ப வாழ்க்கைக்கு, எங்க தொழிலுக்கு, எங்களுடைய எதிர்காலத்துக்கு, எல்லாவற்றுக்கும் இயேசு தலைவராக இருக்கிறார். இயேசு ஆண்டவராக இருக்கிறார். அவர் ஆண்டவராக இருக்கும்போது பிசாசுனுடைய ஆளுகைக்கு அங்கே இடமே கிடையாது. பிசாசுனுடைய ஊடுருவலுக்கு அங்கே இடமே கிடையாது. பிசாசு உள்ள நுழையவே முடியாது. இருக்கிறீங்களா? ஆகவே பாருங்க, ஏசாயால நாம் வாசிக்கிறோம், அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. நான் அடிக்கடி சொல்றேன், ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்க ஆலயம் நிறைந்திருக்கிறது. ஆமென். ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் நிறைவின் தேவன். பாருங்க, அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால நம்முடைய ஆலயத்தை அவர் என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் நிரப்புகிறார். ஆதியில் பார்த்தீங்கன்னா தேவன் முதலாவது வசனம், வசனம் ரொம்ப அற்புதமான வசனம் பைபிளில். திருப்போம் சொல்லிடலாம், எல்லாரும் திறந்து பாருங்க, வாசிப்போம் அந்த வசனத்தை. ஆதியாகமம் 1:1. ஆதியாகமம் 1:1 வாசிக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். கவனிங்க, விஞ்ஞானிகள் என்னென்னமோ சொல்றாங்க, வானம் எப்படி வந்துச்சு, பூமி எப்படி வந்துச்சுன்றதுக்கு 1008 விளக்கம். அன்னைக்கு கூட டிவி நியூஸில் சொல்லிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, அந்த பிக் பேங் தியரி அப்படின்னு ஒரு தியரி இருக்குதான். பாருங்க, உலகம் எப்படி உண்டாச்சுன்றதுக்கு அப்படி ஒரு தியரி இருக்குதான். அது இப்போ உள்ள விஞ்ஞானிகள்லாம் அதை ஒத்துக்கிட முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்களாம். எப்படி உலகம் உண்டாச்சான்? 2 கோளங்கள் ஒன்று டம்முன்னு மோதிச்சான். மோதின உடனே இப்படி அழகான உலகம் வந்துருச்சான். விஞ்ஞானிகளுக்கு மண்டை கலண்டு போய் கிடக்குது. கவனிங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் உண்டாகலைங்க. சத்தியவேதம் சொல்றது தான் 100க்கு 100 கரெக்டு. சத்தியவேதம் சொல்லுறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் சிருஷ்டித்தார். கவனிங்க, ஆனா பிசாசு போய் இருக்கிறானே, அவன் தேவன் அழகாய் சிருஷ்டித்த இந்த உலகத்தை அவன் கெடுத்துட்டான். அவன் ஒரு கேட்டின் அதிபதி. பாருங்க, அவன்
ஒழுங்காக இருந்த உலகத்தை ஒழுங்கீனமாக மாற்றிட்டான். நிறைவாக இருந்த உலகத்தை வெறுமையாக மாற்றிட்டான். வெளிச்சமாக இருந்த உலகத்தை இருட்டாக மாற்றிட்டான். கவனிங்க, இப்போ தேவன் பாருங்க, நல்ல தேவன், நிறைவின் தேவன். அவர் வெறுமையாக இருந்த உலகத்தை நிறைவுள்ளதாய் மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறாரு? வார்த்தைகளை சொல்லி மரம் செடிகொடிகளை உண்டாக்குகிறார். வெறுமையாக இருந்த பூமி மரம் செடிகொடிகளால் நிரம்புகிறது. வெறுமையாக இருந்த பூமி மிருகங்களால், பறவைகளால், மனிதர்களால் நிரம்ப ஆரம்பித்தது என்று நாம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெறுமையாக இருந்த வானத்தை கர்த்தர் சூரிய சந்திர நட்சத்திரங்களால் நிரப்பினார். சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைத்து அங்க வச்சாராம். எவ்வளவு மகிமையான தேவன், எவ்வளவு வல்லமையான தேவன் நம்முடைய தேவன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாருங்க, வெறுமையா இருந்த வானங்களை தேவன் நிரப்பினாராம், நிறைவை தந்தார். அது மட்டும் இல்ல, வெறுமையாக இருந்த கடலை தேவன் மீன்களால் என்ன செய்தாரு? நிரப்பினாரு. வெறுமையை மாற்றினார், நிறைவை தேவன் செய்தார், கொண்டு வந்தார். 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், தாம் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் தேவன் கண்டார். அது எப்படி இருந்துச்சு? மிகவும் நன்றாக இருந்தது. ஆரம்பத்தில் அலங்கோலமா இருந்தது. ஆனா முடிவில் தேவன் நிறைவை கொண்டு வந்து, ஆரம்பத்தில் குறைவினாலே வெறுமையினாலே அலங்கோலமா இருந்துச்சு. ஆனா முடிவில் நிறைவினாலே அலங்காரமா மாறிடுச்சு. பார்க்க அழகா இருக்குது, பார்க்க இன்பமா இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த மாதிரி கர்த்தர் என்ன செஞ்சாரு? மாற்றி விட்டார். இன்னைக்கு ஒரு டேம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டேம் தண்ணி இல்லாம அப்படியே வறண்டு போய் காஞ்சி கிடந்துச்சுன்னா பார்க்கறதுக்கே வருத்தமா இருக்குது, வெறுப்பா இருக்குது. ஏன்னா வெறுமையா இருக்குது. அதே டேம் தண்ணீரால் நிரம்பி வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா, ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கே இன்பமா இருக்குது, கண்கொள்ளா காட்சியா இருக்குது, இல்லையா? நம்முடைய தேவன் எப்பவுமே நிறைவின் தேவன் தான். குறைவு ஒரு நாளும் அருமையானவர்கள் அவருடைய சித்தமே கிடையாது. உங்க வாழ்க்கையில எந்த குறைவும் இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. குறைவையெல்லாம் மாற்றுகிற தேவன், நிறைவின் தேவன். அருமையானவர்களே, எல்லா வெறுமையும் மாற்றி நிறைவை கொண்டு வந்து தேவன் பார்த்தாராம், மிகவும் நன்றாயிருந்தது. ஏன்னா அவர் நிறைவின் தேவன். சங்கீதம் 104 போவோம். 24 பாருங்க. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளா இருக்கிறது, அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பூமி உம்முடைய பொருட்களால் நிறைந்திருக்கிறது. எல்லாரும் சொல்ல, நிறைந்திருக்கிறது. தேவன் பாருங்க, பூமியை எல்லா நல்ல பொருட்களாலும் நிறைச்சு வச்சிருக்கிறாராம். வெளியே மண்ணை கொட்டி வச்சிருக்கிறாரு. வெளியே பார்க்க வெறும் மண்ணா தெரியுது. ஆனா பூமிக்கு உள்ள அருமையானவர்களே அரிய நல்ல பொருட்களை தேவன் நினைச்சிருக்கிறாராம், வச்சிருக்கிறாராம். யாருக்காக வச்சிருக்கிறாரு? அவருக்காக இல்லைங்க, உங்களுக்காக தான். நிறைய ஆவிக்குரிய மக்கள் பாருங்க, வெளியே இருக்கிற மண்ணை பார்த்துட்டு ஒரே மண்ணா இருக்குது, பாழா போன மண். இதில் நான் குடியிருக்கணுமா? அந்த மண்ணு மேலே கிடந்து நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், பேசாம சீக்கிரமா பரலோகத்துக்கு போயிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி பாருங்க ஆவிக்குரியவர்கள் இப்படி யோசிக்கிறாங்க. நான் சொல்றேன், ஹோல்டான், போக வேண்டாம், அவசரப்பட்டு போக வேண்டாம். வெளியே பார்க்க தான் மண்ணு, ஆனா உள்ள உங்களுக்கு வேண்டிய சகல ஆதாரங்களை கத்தறிஞ்சிருக்காரு, புதைச்சி வச்சிருக்கிறாரு. விசுவாசிச்சீங்கன்னா உள்ள இருக்கிற தங்கம், வெள்ளி, வைரமெல்லாம் உங்க கையில வந்து கிடைக்குங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கவனிங்க. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் இந்த பூமியை ஒரு செழிப்பான பூமியாக படைச்சிருக்கிறாராம். ஏன்னா மனிதர்கள் உள்ள இருக்கிற அந்த பொருட்களெல்லாம் எடுத்து ஒரு செழிப்பின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அது விசேஷமாக ஆண்டவருடைய பிள்ளைகள்
பாருங்க, தேவனுடைய ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் என்ன செய்ய மாட்டாரு? வேதனையை கூட்ட மாட்டார். கவனிங்க. ஆகவே இந்த பொருட்கள் எல்லாம் அவருக்காக வைக்கல, நமக்காக வச்சிருக்கிறாரு. அவர் எதையும் அனுபவிக்க போறதில்ல. நான் சொல்றேன், அவர் எதை அனுபவிக்கிறார்னா நம்முடைய உறவையும் நம்முடைய ஐக்கியத்தையும் தான் அனுபவிக்கிறார். நாம தான் அவருக்கு வேணும், நாம தான் அவருடைய சொத்து. நமக்காக எல்லாவற்றையும் தர்றாரு. நம்மை அவருக்காக நினைச்சிருக்கிறாரு, படைச்சிருக்கிறாரு. பாருங்க, நாம நல்லா இருக்கணுன்றதுக்காக, நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ள வாழ்க்கையா இருக்கணுன்றதுக்காக பூமியை அவருடைய பொருட்களால் நிறைத்து வச்சிருக்கிறாராம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பூமி உங்களுடைய பொருட்களால் நிறைந்து இருக்கிறது. உங்களுக்காக தான் நிறைச்சி வச்சிருக்கிறாரு. ஆகவே இல்லை இல்லை வராது, கடன் தான் பெருகிட்டே போகுது, அவிசுவாசமான பேச்சை விடுங்க. இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், நாளைக்கு நிறைவை தேவன் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு தேவை சந்திக்கப்படாமல் இருக்கலாம், நாளைக்கு அபரிமிதமாய் சந்திக்கப்பட்டு ஏராளம் மிச்சம் இருக்கிற ரீதியில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் பாருங்க பூமியை நல்ல நன்மைகளால் நிரப்பி வச்சிருக்கிறாராம். சிம்பிளா எடுத்துக்கோங்களேன், தண்ணி. பூமிக்கு அடியில் கொஞ்சம் தூரத்தில் தண்ணியை வச்சிருக்கிறாரு. வீடு கட்டுறாங்க. வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போர் போடாமல் யாரும் வீடை ஆரம்பிக்கிறது இல்லை. போரை போடுறாங்க, தண்ணி வந்துடுது எல்லா இடங்கள்லையும். கர்த்தர் எவ்வளவு தயவு உள்ளவர் பாருங்க, எல்லாருக்கும் வாரி வழங்குகிறாரு. மனுஷன் நல்லா இருக்கணுன்றதுக்காக வேண்டி பூமிக்குள்ள நினைச்சிருக்காரு, தண்ணியை வச்சிருக்கிறாரு. பாருங்க, அது ஏராளமாக தாராளமாக கிடைக்கிறதுனால அதனுடைய வேல்யூவை நிறைய நேரங்களில் நம்ம உணர மாட்டேங்கிறோம். தண்ணியை பெருசாக நினைக்க மாட்டேங்கிறோம். ஆனால் கவனிங்க, தண்ணி இல்லைன்னா என்ன ஆகிறது? யோசித்து பாருங்க அருமையானவர்களே. கர்த்தர் மனுஷனுக்கு வேண்டிய அபரிமிதமான தண்ணீரை உள்ள வச்சிருக்காரு. அன்னைக்கு ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணார், பாஸ்டர் வீடு கட்ட போகிறோம், போர் போட போகிறோம், ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. அவர் சொன்னார், பக்கத்தில் உள்ள வீடுகளெல்லாம் ரொம்ப ஆழத்தில் டீப்பாக போட்டோம், கொஞ்சமாக தான் தண்ணி வந்திருக்குது பாவம் அவங்களுக்கு. அந்த இடத்துல தான் நாங்கள் போட போகிறோம், எங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு நல்ல தண்ணியை தருவார், நாம் ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி ஜெபம் பண்ணினேன். அன்றைக்கி சாயங்காலம் போர் போட்டு முடிச்சுட்டு அவர் ஃபோன் பண்ணுறாரு. அவங்க போட்ட அளவுக்குலாம் நாங்கள் ரொம்ப ஆழமாக போடல, ஓரளவு போட்டோம். ஆனால் ஒரு சுரக்கும் நீரூட்டை போய் டச் பண்ணிடுச்சு போல. அது தண்ணி பொங்கி மேலே வந்துருச்சு, ஆர்டிஷியன் மாதிரி பீச்சி அடிக்குது. அந்த போர் போட்டவன் சொல்கிறான், வாழ்நாள் முழுவதும் தண்ணி வத்தவே வத்தாது, அந்த அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. நான் ஈசாக்கு கிணறு தோண்டினானா சுரக்கும் நீரூற்றை கண்டடைந்தானா. சுரக்கும் நீரூற்றை கொடுக்கிறவர் யாருங்க? நம்முடைய தேவன். அருமையானவர்களே, இதெல்லாம் தியானிக்கணும். பாருங்க, கர்த்தரை துதிக்கணும். பெரிய பாஸ்டர் அருமையாக சொல்லுவாங்க, யூ மஸ்ட் தேங்க் காட் ஃபார் எவ்ரி ட்ராப் ஆஃப் வாட்டர். ஒவ்வொரு சொட்டு தண்ணிக்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். அவர் கொடுக்கலன்னா சொட்டு தண்ணி கிடைக்காது. ஒருத்தன் நரகத்திலிருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். லாசரு தன் விரலின் நுனியை தோய்த்து என் நாவை குளிர பண்ண வேண்டும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். இது வரைக்கும் அவனுக்கு பதில் வந்தவே இல்லை. ஒரு டிராப் வாட்டர் எவ்வளவு ப்ரெஷியஸ் யோசித்து பாருங்க. கர்த்தர் ஏராளமா தண்ணியை வாரி வழங்குகிறாரு. இந்த ஆலயம் கட்டி கொண்டிருக்கும் போது கடந்த காலத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை என்னால் மறக்க முடியல. பாருங்க, இந்த கட்டடமெல்லாம் கட்டிட்டோம், கூரையெல்லாம் போட்டோம். இந்த ஃப்ளோரை ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க. எதை வச்சு ஃபில்அப் பண்ணால் ஆற்று மணலை வச்சு ஃபில்அப் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க, என்ஜினியர்ஸ் சொன்னார். ஆகவே நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு கீழே கிட்டத்தட்ட 7-8 அடி ஆழம். பில்லர் குழியெல்லாம் ஆழத்தை பார்த்தா அது மொத்தம் 13 அடி ஆழம். அவ்வளவும் ஆற்று மணல் போட்டு நிரப்புங்க அப்படின்னு என்ஜினியர் சொல்லிட்டாரு. ஆகவே லாரியில் வெளியே கொட்டி உள்ள மண் அள்ளி போடுறது அது லேசில் முடியாத ஒரு காரியம்.
எத்தனை லாரியை வெளியே கொட்டி 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 அள்ளி போட்டது. இன்றைக்கெல்லாம் ஜேசிபி இருக்குது, அன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. ஆளை வச்சு தான் அள்ளி போடணும். அதனால் என்ன பண்ணோம் பாருங்கள், லாரியை உள்ளே விட்டு தட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்பை வச்சு பாருங்கள், லாரியை உள்ளே விட்டு தட்டினோம் பாருங்கள். 2000 லாரி லோடு, 2000த்துக்கும் அதிகமான லாரி லோடுகளை பாருங்கள் உள்ளே போட்டு மணலை போட்டு நிரப்பிட்டோம். நிரப்பின உடனே என்ஜினியர் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு பரவாயில்லையே, முழுசும் நல்ல மணலை நிரப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னார், நிரப்பினது நல்லது, இப்போ அந்த மூலையிலேருந்து இந்த மூலை வரைக்கும் ஏராளம் பாத்திகளை கட்டி தண்ணியை நிறுத்தணும். கடல் மாதிரி தண்ணி நிற்கணும். நின்று கடப்பாறையை போட்டு நல்லா செட் பண்ணாதான் இவ்வளவு ஆழத்துக்கு மணல் நல்லா செட் ஆகியிருக்கும். அப்புறம் மார்பிள் போட்டால் தாங்கி நிற்கும். இல்லைன்னா புதக்குன்னு இறங்கிரும். இறங்கிடுச்சுன்னா மார்பிளும் வேஸ்ட்டு, ஃப்ளோரு அப்புறம் திரும்ப இடிச்சிட்டு தான் போடணும். அதனால் அவசரப்பட்டுறாதீங்க. 15 நாளோ 20 நாளோ 30 நாளோ முழுசும் தண்ணியை ஊற்றி நிரப்பி அதை செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ எங்களுக்கு பெரிய சவாலாக போச்சு. இவ்வளவு ஏரியாவுக்கு கடல் மாதிரி தண்ணியை நிறுத்துறதுக்கு தண்ணி எங்கே, ஒரு போர் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணுறது? நாங்கள் ஜெபம் பண்ணோம், நானும் பெரிய பாஸ்டரும். ஆண்டவரே, எங்கேருந்து வரும்னு தெரியாது, இஸ்ரவேல் மக்களுக்கு தண்ணி எங்கேருந்து வரும்னு தெரியல, ஆனால் கற்பாறையிலேருந்து வந்துச்சு தண்ணி. நீர் எங்கேருந்து தண்ணீர் கொண்டு வருவீர்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீர் தண்ணீரை கொண்டு வரணும், நீர் தண்ணீர் கொடுப்பீர் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணிட்டோம். மறுநாள் ஒரு ஆள் வந்தார். வந்து நானும் பெரிய பாஸ்டர் நின்றுட்டு இருக்கும்போது கேட்குறாரு, உங்களுக்கு தண்ணி வேணுமா யாருன்னு கேட்குறாரு. அப்போ பெரிய பாஸ்டர் கேட்டார், நீங்கள் யார், எதுக்கு வந்தீங்க அப்படிங்க. இல்லையா, நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன், உங்கள் காம்பவுண்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறேன், விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த நாட்களில் அந்த வீடெல்லாம் எதுவுமே கிடையாது பாருங்கள். விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், என் வீடு அங்கே இருக்குது, அதை சுற்றி தோட்டம் இருக்குது, என் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கிணறு வேறு இருக்குது, அந்த கிணறுல நிறைய தண்ணி இருக்குது. இந்த வருஷம் அவ்வளோ விவசாயம் நான் பண்ணலை, ஆனால் இந்த தண்ணியை அப்பப்போ வெளியே ஏற்றணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இறைக்கிற கிணறு தான் ஊறும், அப்பப்போ வெளியே ஏற்றணும்னு சொல்கிறாங்க. தண்ணி நிறைய இருக்குதுயா, நான் உங்களுக்கு தரட்டுமா, உங்கள் கட்டட தேவைக்கு தரட்டுமா, என் தண்ணியை கொஞ்சம் வாங்கிக்கங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். நாங்கள் அவர்கிட்ட ஒன்றுமே சொல்ல, வாயை இறுக்கி மூடிட்டோம். உள்ளே வந்து கர்த்தரை துதிக்கிறோம், ஆண்டவரே இப்படி ஒரு வழியை திறந்து விட்டபடி ஆளுமுக்கு நன்றின்னு. பாருங்க, அப்படி ஊற்றி பாருங்க, 10 நாள் 20 நாள் ஆட்களை கொண்டு வந்து செட் பண்ணிட்டு அப்புறம் மார்பிள் போட்டோம் பாருங்க. மார்பிள் போட்டு 25 வருஷம் ஆயிடுச்சு. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து போறாங்க பாருங்க. ஃப்ளோர் வந்து இரும்பு மாதிரி இருக்குது. தண்ணியை கொடுத்தவர் கர்த்தர். என்ன நன்மை வேணும்? கர்த்தர் ஏராளமாய் தருகிறவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் நிறைவின் தேவன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்புறம் தண்ணிக்கு கீழே எண்ணெயை வச்சிருக்கிறாராம். என்ன ஞானமான தேவன் பாருங்க. தண்ணியை கீழே வச்சு எண்ணெயை மேலே வச்சிருந்தாருன்னா அங்கங்க ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிரும். ஆனா தண்ணியை மேலே வச்சு எண்ணெயை கீழே வச்சிருக்கிறாரு. எண்ணெய் வந்து ரொம்ப டீப்பாக தோண்டினாதான் எண்ணெய் எடுக்க முடியும். சமீபத்தில் கூட அந்தமான் பக்கத்தில் இந்திய எல்கைக்குள்ள ஒரு பயங்கரமான எண்ணெய் கிணறை கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். அதை பற்றி சொல்கிறாங்க. அங்கேருந்து எண்ணெய் எடுக்க ஆரம்பித்தா இந்தியாவினுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டது போக எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். அந்த அளவுக்கு நிறைய எண்ணெய் உள்ளே இருக்குதான். நான் கேட்குறேன், வச்சது யாருங்க? நம்முடைய தேவன் பாருங்க, நிறைவின் தேவன். அருமையானவர்களே, அதான் அந்த காலத்தில் பெரிய பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவார், கொஞ்சம் தோண்டு தண்ணி எடுத்துக்கோ, இன்னும் ஆழமாக தோண்டு எண்ணெய் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் அனுபவிச்சு நன்மைகளுக்காக என்னை ஸ்தோத்திரம் பண்ணு, ஆசீர்வாதத்தை நீ அனுபவி, மகிமையை எனக்கு கொடு. இருக்கிறீங்களா? இதுதான் கான்ட்ராக்ட். நிறைவின் தேவன் ஏராளமாக நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இதெல்லாம் எண்ணி பார்த்து கர்த்தரை நாம் துதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். எல்லாரும் சொல்லுவோம், நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் எனக்கு சம்பூர்ணமாய் தேவன்
கொடுக்கிறார். என்ன ஒரு முறை சொல்ல, நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் என் தேவன் எனக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைவின் தேவன், நிறைவின் தேவன், நிறைவின் தேவன். அருமையான, குறைவெல்லாம் ஓடி போயிடும். விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். பாருங்க, அது மட்டும் இல்லை, சங்கீதம் 104 25ஆம் வசனம் பாருங்க. சங்கீதம் 104:25, பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. பூமி உம்முடைய பொருட்களால் நிறைந்திருக்கிறது, சமுத்திரமும் உம்முடைய பொருட்களால் நிறைந்திருக்கிறது. சமுத்திரத்தில் ஏராளம் மீனை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு மீன் வியாபாரம் ரொம்ப ஜோராக நடக்குது பாருங்க. உலகமெங்கும் பாருங்க மீனை பிடிச்சி வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்க. எல்லா ஊர்களையும் மீன் சாப்பாடு இருக்குது இல்லையா? மக்கள் வந்து நல்ல, அதான் ஒருத்தர் சொன்னார், கிறிஸ்தவ சாப்பாடே மீன் சாப்பாடு தாங்க. இயேசுநாதர் வந்து ஜனங்களுக்கு சாப்பாடு போட்ட போது 5 அப்பம் 2 மீன். ஆகவே மீன் சாப்பாடு இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சாப்பாடு. பாருங்க, பாஸ்டர் சாம் சொல்லுவார், எப்போவோ அவரும் அவருடைய மனைவியும் பாருங்க ஐரோப்பாவுக்கு டூர் போயிட்டாங்களாம். டூர் போய் 5 நாள் 10 நாள் ஆயிடுச்சு. இப்போ இந்த வெள்ளைக்காரங்க சாப்பாடே சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சுன்னாரு. நம்ம ஊர் மீன் குழம்புக்கு வருமா? நம்ம ஊர் சாம்பாருக்கு வருமா? நம்ம ஊர் ரசத்துக்கு வருமா? ஈடு இணை இல்லாத சாம்பார், மீன் குழம்பு அதான் நம்ம நாட்டில் இருக்குது. இப்படியே சாப்பிட்டு நம்ம பழகிட்டு அங்கே போய் வெள்ளைக்காரங்க சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப வெறுத்து போச்சு. இப்படியே நல்ல சாப்பாடு கிடைக்காதான்னு சொல்லி பாரிஸில் பாருங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருந்தானா. அங்கே பாருங்க தமிழ்லையே எழுதி போட்டிருந்தானா மீன் சோறுன்னு. அதை பார்த்த உடனே வேகமாக உள்ளே போயிட்டாங்களா 2 பேரும். போனால் அங்கே வந்து பாருங்க தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருக்கிறாராம். அவர் சொல்கிறாரு, நல்லா மீனை சாப்பிட்டு சந்தோஷமாக திரும்பி வந்தோன்னாரு. பாருங்க தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. மீனெல்லாம் நிறைய நிறைச்சி வச்சு நல்லா பாருங்க மனுஷனை திருப்திப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. மனுஷன் சாப்பிட்டு திருப்தி அடையும் போது கர்த்தர் சந்தோஷப்படுகிறாரு. ஆமேன். அவர் தான் நம்முடைய தேவன், நிறைவின் தேவன். அருமையானவர்களே, சமுத்திரமும் அவருடைய பொருட்களால் நிறைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, பாருங்க முத்துக்கள். முத்துக்கள் எங்கிருந்து வருதுன்னா கடல்ல இருந்து தான் வருது. கடல்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. நெக்லஸ் போடுறாங்க பாருங்க அம்மாமாரு. அதில் ஒரு முத்தை வச்சுட்டா அதனுடைய லுக்கே வேற மாதிரி ஆயிடுது, பார்க்க ரொம்ப பிரமாதமாயிருது. கவனிங்க, அந்த முத்துக்கள் பேர்ல் எங்கேருந்து வருதுன்னா சமுத்திரத்துக்குள்ளே இருந்து தான் வருது. மனுஷன் எடுத்தது ரொம்ப கொஞ்சங்க, சமுத்திர முத்துக்களால் நிறைஞ்சிருக்குது. கர்த்தர் நிறைச்சி வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, ஓஷன் ஜாஸ்பர்ன்னு சொல்கிறாங்க. அதாவது கடல் வச்சிரக்கல். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குமா பாருங்க, ரொம்ப ரேர், ரொம்ப காஸ்ட்லி. அருமையானவர்களே, அந்த கடல் வச்சிரக்கல் ஓஷன் ஜாஸ்பர் அது அங்கேருந்து தான் வருதான். கடலுக்குள்ளே நிறைய போட்டு வச்சிருக்கிறாரு. மனுஷன் கைப்பட்டது கொஞ்சம், கைப்படாதது ஏராளம். பாருங்க, காரணம் நம்முடைய தேவன் நிறைவின் தேவன். அது மட்டும் இல்லை, மரைன் டைமண்ட்னு சொல்கிறாங்க. மரைன் டைமண்டு, சாதாரண டைமண்ட் இருக்குது, கடல் டைமண்ட் இருக்குதான். எல்லாம் கர்த்தர் உள்ள போட்டு வச்சிருக்கிறாரு. யாருக்கான ஒன்று கூட அவருக்காக இல்லை, எல்லாமே நமக்காக தான். அப்போ நிறைவின் தேவனை நாம் எவ்விதமாய் பாருங்க துதிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆராதிக்கிறேன் என் தேவன் நிறைவின் தேவன். இன்னொரு முறை சொல்ல, நான் ஆராதிக்கிறேன் என் தேவன் நிறைவின் தேவன். இப்போ வேகமா அந்த மனதை குறித்த ஒரு சத்தியத்தை பார்த்து முடிக்க போறோம். ஏன்னா அதுக்கு தான் இவ்வளவு சொன்னோம். திருப்புங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11 பாருங்க. ஆதியாகமம் 6:11. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பூமி கொடுமையினால் நிறைந்தது. கவனிச்சிங்களா? என்ன நிறைவின் தேவன்
எல்லா நல்ல நிறைவுகளாலும் இந்த உலகத்தை அலங்காரமாக்கினாரு. ஆனா இங்க போட்டிருக்குது, பூமி கொடுமையினால் நிறைந்தது. ஏன் கொடுமையினால் நிறைந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் பிசாசுக்கு இடம் கொடுத்தான். பிசாசுக்கு எப்படி இடம் கொடுத்தான்? வாசிங்க 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும், இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே. அதாவது பிசாசுனுடைய எண்ணங்களுக்கு மனுஷன் இடம் கொடுத்ததுனால, நல்லா கவனிங்க, பிசாசுனுடைய எண்ணங்களால் மனுஷனுடைய மனசு நிரம்பினதுனால அவனுடைய வாழ்க்கை பாவத்தினால் நிரம்பி தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாகி போய் பூமி கொடுமையினால் நிறைந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ தேவன் இந்த பாவிகளை அழிச்சே ஆகணும். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லையா? பாருங்க, பாவத்துக்கு அவர் தண்டனை கொடுக்காம இருக்க முடியாது. காரணம் அவர் நீதியின் தேவன். ஆகவே என்ன பண்ணாரு? வெள்ளத்தை அனுப்பி நோவாவையும் அவனுடைய குடும்பத்தை மட்டும் தப்பு வச்சுட்டு இந்த பாவிகள் எல்லாரையும் அழித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அழிக்காம விட முடியாது, ஏன்னா அவர் நீதியின் தேவன். கவனிங்க, மனசு கெட்ட எண்ணங்களால் நிரம்பிச்சு, வாழ்க்கை பாவத்தினால் நிரம்பிச்சு, பூமி கொடுமையினால் நிரம்பிச்சு, முடிவு எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ புதிய ஏற்பாடு எப்படின்னா, தேவன் இந்த பாவிகளுக்காக உலகத்தில் வந்து பாருங்க, அவர் சிலுவையில் தண்டிக்கப்பட்டு இந்த பாவிகளை அழிக்கிறதுக்கு பதிலா இந்த பாவிகளா இருந்த நம்மை ரட்சித்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாமும் பாவத்தில் தான் பிறந்தோம், நம்மளையும் அழிச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மை அழிக்காம இயேசுவை அனுப்பி, எல்லாரும் சொல்லுவாங்க இயேசுவை அனுப்பி, இயேசுவை அனுப்பி நமக்காக அவரை தண்டித்து அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்த விட்டு, அருமையானவர்களே, அந்த ரத்தத்தின் புண்ணியத்தினால நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கேன்சல் பண்ணி பாவங்களில் இருந்து நம்மை மீட்டெடுத்து நம்மை அழிக்காம நம்மை ரட்சித்திருக்கிறார் தேவன். இப்ப கவனிங்க, நம்மை குறித்து அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய மனது, அருமையானவர்களே, அது பொல்லாத எண்ணங்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான எண்ணங்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய அருமையானவர்களே, வார்த்தையினால் வருகிற நல்ல எண்ணங்கள் நம்முடைய மனதை நிரப்ப வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். யோசுவாட்ட சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் இதை, சத்தமா தான் சொல்லுங்களேன், தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் செல்போனே நோண்டிட்டு இருக்காத. அங்க அங்க 90% கெட்ட காரியங்கள் தான் வந்துட்டு இருக்குது. அதை பார்த்து மனசை கெடுத்துடக்கூடாது. அதுக்கு நோ. அதை பார்த்து மனசுக்கு அதில் இடம் கொடுக்கக்கூடாது. அதை வச்சு பிசாசு நம்மளை டான்ட் பண்ணுவான். அருமையானவர்களே, நல்ல எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிற, அதை மட்டும் வாசி முடிச்சிருவோம். 119 சங்கீதம், 119 சங்கீதம் 113 வசனம், 119 சங்கீதம் 113 வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். கவனிச்சிங்களா? காட்டு மேய்ப்பன் ராஜாவா மாறினான்னா விவரம் இருக்குது. அருமையானவர்கள், வீண் சிந்தனைகளை வெறுத்து, எல்லாரும் சிந்திக்கிற மாதிரி நானும் சிந்திச்சு ஒன்றும் இல்லாமல் போறதுக்கு பதிலா வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவியின் வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, எல்லாரும் சொல்லுவோம் பிரியமாயிருந்து, அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். எத்தனை பேர் செழிப்பான மரத்தை போல இருக்க விரும்புறீங்க? இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். கர்த்தருடைய வார்த்தையில தியானமா இருக்கிற மனுஷன், அவன் செய்வது எத்தனை வாய்க்கும்? எல்லாம் வாய்க்கும். கர்த்தர் சொன்னாரு யோசுவாட்ட, நீ நல்ல வெற்றி பெறுவாய். நான் சொல்றேன், வசனத்தினால மனசை நிரப்புனீங்கன்னா, வசனத்தின் எண்ணங்கள் உங்களை ஆட்கொண்டுச்சுன்னா, நீங்க நல்ல வெற்றி பெறுவீர்கள். நல்லா இருப்பீங்க, செழிப்பான மரத்தை போல இருப்பீங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் நிறைவின் தேவன்.
எங்களுடைய வாழ்க்கையை நன்மையால் நிரப்புகிற கர்த்தர். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய மனதை உம்முடைய வார்த்தையின் சத்தியத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியானவரே, உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளாலே எங்களுடைய மனது நிரம்பட்டும். எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. விதமாக நீர் செய்கிறீர். எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தினால் நிரம்ப, எங்களுடைய வாழ்க்கை வெற்றியினால் நிரம்ப, எங்களுடைய வாழ்க்கை நன்மைகளால் நிரம்ப நீர் கிருபை செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.